அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல்லாஹ தஆலா ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகையே விரும்புகிறான். அழகாக இருத்தல், எந்த ஒன்றையும் அலங்கரித்து சிறப்பாக செயல்படுத்துதல், சிறப்பாக செய்து வைத்தல் என்பது அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஒரு செயல். ஏன்னா அல்லாஹ் தன்னை பற்றி பெருமையாக சொல்லுகிற பல இடங்களில் தன்னுடைய அழகு உணர்ச்சியும் மிக முக்கியமான ஒன்றாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எத்தனையோ அல்லாஹ்வுடைய பண்புகள் இருக்கிறது. சிலாகித்து சொல்லுகிற, பயமுறுத்துகிற, இரக்கம் காட்டுகிற, அருள் நிறைந்த, இப்படி எண்ணற்ற பல இறைவனுடைய அருள் கிருபைகள், அவனுக்கென்று பல குணாதிசயங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட குணாதிசயங்களில் சிறப்பாக அல்லாஹ் சொல்லுகிற ஒரு குணம் அப்படின்னு பார்த்தால், ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். படைப்பாளர்களிலே அழகாக மிகச்சிறந்த படைப்பாளனாகிய அழகான முறையில் படைக்கிற அல்லாஹ் மிக உயர்ந்தவன். அழகான முறையில் வெறுமன படைப்பாளன் மட்டும் அல்லாஹ் சொல்லாம, படைப்பை அழகான முறையில் படைக்கிற அல்லாஹ் உயர்ந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு அந்த அழகாக செய்தல், சிறப்பாக செய்தல், அலங்கரித்து செய்தல் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பண்பாக தன்னை பற்றி அல்லாஹ் பெருமையாக சொல்லி காட்டுகிறான். அப்போ அதிலிருந்து நமக்கு அல்லாஹ் சொல்ல வருகிற பாடம், நீங்களும் அழகாக இருங்க, உங்களை அழகுபடுத்திக்குங்க, உங்களை அலங்காரம் செஞ்சுக்குங்க, நீங்கள் இருக்கிற இடங்களை, நீங்கள் செய்கிற செயல்களை எல்லாவற்றையுமே ஒரு அழகுணர்ச்சியோடு மேம்படுத்தி கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பொதுப்படையாகவே நாம் வாழுகிற சமூகத்தில் ஒரு அழகுணர்ச்சி அற்றவர்கள் அப்படிங்கிற பிம்பம் முஸ்லிம்களின் மீது விரும்பாமல் விழுந்திருக்கிறது. மற்றவர்களுடைய பார்வையில், மற்ற சமுதாயத்தவர்களுடைய பார்வையில் நாம் எப்படி பார்க்கப்படுகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு கிட்ட நெருங்கி நாம் பழகிற நேரத்தில் பெரும்பாலும் சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டால், பொதுப்படையாக நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பொய்யான சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதை தாண்டி ஏற்க தகுந்த முறையில் இருக்கிற சில குற்றச்சாட்டுகளும் இருக்கத்தான் செய்கிறது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், தாங்கள் இருக்கிற இடங்களை சுத்தபத்தமாக வைத்துக் கொள்ளாமல் இருக்கிற நிறைய மக்கள் இருக்கிறாங்க. வீட்டுக்கு வாடகை கொடுக்கறது இல்லை, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர்த்த கேட்டு பாருங்க. அவங்க பாய்மார்கள்லாம் கொடுத்து அவங்க சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க. சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய பாய்மார்கள் ஒரு புறத்தில் கணிசமாக இருக்கிறார்கள். ஆனால் அதை தாண்டி அந்த சுத்தத்தை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் அதை வீணடித்து விடுகிற, அவர்களிடம் கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை, அந்த வீட்டை, அதையெல்லாம் வீணடித்து விடுகிற, பாதுகாப்பற்ற முறையிலே அற்ற முறையிலே அதை வீணாக்கி விடக்கூடிய ஒரு பண்புடையவர்களாகவும் அவர்கள் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க உங்களிடத்துல அழகுணர்ச்சியை மேம்படுத்திக் கொள்ளுங்கள், அதை சிறப்பா செய்யுங்க. இன்னும் சொல்றாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன்கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிம்ஹு. யாருக்கு முடி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் அதை அழகுபடுத்திக் கொள்ளட்டும். முடி கொடுக்கப்பட்டவர் முடியை அழகா வச்சுக்க. முடி பல வகைகள்ல வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சில பேர் முடி வச்சிருக்கிற பார்த்தாலே மற்றவங்களுக்கு பயமா இருக்கிறது. ஏன் தான் இப்படிதான் தலைமுடியை வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு. தாடி முடியாக இருக்கலாம், தலைமுடியாக இருக்கலாம், அதையும் நீங்க சீவி வைக்கலாம், ஒரு அழகா வைக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடி குறித்த வர்ணனைகளே ஹதீஸ்களில் நிறைய இருக்கிறத பார்க்கிறோம். தலைமுடி கொடுத்த வர்ணனைகளை நீங்கள் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர் வாங்க எடுத்து சீவுவாங்க அப்படின்னு இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அழகை, அவங்க முடிய வர்ணிக்கின்றத அதை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, சில நேரங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நெற்றியில அந்த முடி கொஞ்சம் அப்படி வளைத்து சுருண்டு கிடக்கும், அதுவெல்லாம் பார்ப்பதற்கு மிகுந்த அழகை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுவெல்லாம் ரசிச்சு தன்னுடைய உடலை, தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற முடியை, தன்னிடம் இருக்கக்கூடிய உபகரணங்களை, பொருட்களை அழகாக நபி அவர்கள் மேம்படுத்த முயற்சித்திருக்கிறார்கள், வெளிப்படுத்துவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் நமக்கு அதுல இருந்து தெரிகிறது. எனவே நாமும் இது போல நம்முடைய செயல்பாடுகளை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்களை, பூமியை ஒவ்வொன்றையும் பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் அதை அழகாக படைத்தேன் என்று வர்ணனையை சேர்த்து சொல்கிறான். வலகத் ஸய்யன்னா ஸமாஅ துன்யா பிமஸாபிஹ. நாம் இந்த முதல் வானத்தை விளக்குகளை கொண்டு அலங்கரித்திருக்கிறோம் என்று ஒரு இடத்திலே சொல்கிறான். வலகத் ஸய்யன்னா ஸமாஅ துன்யா பிஸீனத்தினில் கவாகிப். நட்சத்திரங்கள் என்னும் அலங்காரங்களை கொண்டு இந்த வானத்தை நாம் அலங்கரித்திருக்கிறோம் என்று மற்றொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான். வலகத் ஜஅல்னா ஃபிஸ் ஸமாஇ புரூஜன் வ ஸய்யன்னாஹா லின்-நாஸிரீன். பார்ப்பவர்களுக்கு பரவசம் ஊட்டுகிற வகையிலே கோள்களை வானத்திலே நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே கோள்களை யாரும் பார்த்திருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் இன்றைக்கு பார்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள், கருவிகள் எல்லாம் பெருகி இருக்கிறது. அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தையும் அதை மெய்ப்பிக்கிற வகையிலே இருக்கிறது. வலகத் ஜஅல்னா ஃபிஸ் ஸமாஇ புரூஜன். வானத்திலே நாம் கோள்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். வ ஸய்யன்னாஹா லின்-நாஸிரீன். அதை பார்க்கின்றவர்களுக்கு பரவசமூட்டுகிற வகையிலே அதை நாம் அலங்கரித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அவலம் யன்துரு இல ஸமாஇ ஃபௌகஹும். அவர்களுக்கு மேல் இருக்கிற அந்த வானத்தை அவர்கள் பார்க்கவில்லையா? வ ஸய்யன்னாஹா.
அஃபலம் யன்துரு இல ஸமாஇ ஃபௌகஹும் கைஃப பனைனாஹா வ ஸய்யன்னாஹா வ மா லஹா மின் ஃபுரூஜ். அதை நாம் எப்படி வடிவமைத்திருக்கிறோம், அதை எவ்வாறு நாம் அலங்கரித்திருக்கிறோம், அதில் எந்த ஓட்டைகளும் இல்லாமல் எப்படி செப்பனிட்டு இருக்கிறோம் என்பதை எல்லாம் அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா என்றெல்லாம் அல்லாஹ் கேள்வி. இப்படி எண்ணற்ற பல வசனங்கள், ஒன்றல்ல இரண்டல், ஏராளமான வசனங்களில் ஒட்டுமொத்த மனித படைப்பை பற்றி சொல்லுகிற பொழுது சப்ஹிஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் தன்னை பற்றி துதிக்குமார், என்னை நீங்கள் துதியுங்கள். சப்ஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, உமது இறைவனின் உயர்வான பெயர் சொல்லி இறைவனை துதியுங்கள். அல்லதி ஹலக ஃபஸவ்வா, அவன் தான் படைத்தான், சிறப்பாக படைத்திருக்கிறான், சீராக படைத்திருக்கிறான், சும்மா ஏனோதானம் படைக்கல, உங்களை அழகாக படைச்சிருக்கிறான். மனித உடலை குறித்து சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் படைத்திருக்கிற இந்த வடிவம் எங்கெங்கே என்னென்ன பொருள் உறுப்புகள் பொருத்தப்பட்டிருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். கால்கள் கீழே இருக்கிறது, கைகள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இருக்கிறது, முகம் என்பது மேலே இருக்கிறது, முகத்திலே ஒரு இடத்திலே கண்கள், அதற்கு கீழே மூக்கு, அதற்கு கீழே வாய், ஒவ்வொரு இரு பக்கவாட்டிலே காதுகள். இதை அப்படியே நீங்க கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பாருங்க, என்னத்தை ஆல்டர் பண்ணாலும் அழகாக இருக்கவே வாய்ப்பே. எத்தனையோ பொருட்களை ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட ஓவியத்தை வரைவார், அதுல இவர் ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சு அதோட சிறப்பா இருக்கு, அதோட சிறப்பா இருக்கு, அதோட சிறப்பா இருக்கிறது என்று லட்சக்கணக்கான ஓவியர்கள் ஒரு ஓவியத்தை பல விதங்களில் மாற்றி 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 அழகை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் படைத்திருக்கிற இந்த உடல் அவயத்தை இதற்கு மாற்றமாக மாற்றி அமைத்து இதுவும் நன்றாக இருக்குமே என்று ஒரு கற்பனையாவது சொல்ல முடியுமா? முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற இந்த இரண்டு கண்களையும் பிறருக்கு பின்னால் கொண்டு போய் வைத்து ஒரு கற்பனை செய்து பாருங்கள், நாம எப்படி வாழ முடியும்? நமக்கு வாய்க்கு அருகிலே வைக்கப்பட்டிருக்கிற மூக்கை கக்கத்திற்குள்ளே வைத்திருக்க கொஞ்சம் கற்பனை பண்ணி என்னவாவது பண்ணுங்களேன். இருக்கிற இந்த செட்டப்பை கொஞ்சம் அப்படி மாற்றி பாருங்களேன். ஒரு பொருளை நாம் எடுத்து சாப்பிடுகிறோம் என்றால் சாப்பிடுகிற பொழுது அதனுடைய தோற்றம், அதனுடைய நிறம், அதனுடைய மனம், அதனுடைய சுவை எல்லாமும் சேர்ந்துதான் நம்முடைய உடலுக்குள்ளே அது செல்வதற்கு காரணமாக இருக்கிறது. அதுல ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட உள்ளுக்குள்ள போறது போகாது. நல்ல டேஸ்டான உணவு நாட்டம் முடிச்சு நாடுது உள்ள போகுமா? டேஸ்டான உணவு பார்த்தாலே சாக்கடை மாதிரி இருக்குது, உள்ள போகுமா? சாக்கடை தண்ணி எழுதி குடிப்போமா? பார்த்தா சாக்கடை மாதிரி இருக்குதுப்பா, குப்பை மாதிரி இருக்குதுப்பா, நஜீஸ் மாதிரி இருக்குதுப்பா. அப்ப பார்க்கிறதற்கும் நன்றாக இருக்க வேண்டும், சுவையும் நன்றாக இருக்க வேண்டும், அதனுடைய நறுமணமும் நன்றாக இருக்க வேண்டும். அதையெல்லாம் எப்படி நாம் அறிகிறோம்? கண்ணுக்கு முன்னால் பிளேன்ல கொண்டு வச்ச உடனே கண் அங்கே பார்த்து விடுகிறது, மூக்கு நுகர்ந்து விடுகிறது, வாய் ருசித்து விடுகிறது. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல வச்சிருந்தால் உணவுக்காக வேண்டி எவ்வளவு சிரமப்பட வேண்டியது இருக்கும். இதனுடைய டேஸ்ட் எப்படின்னு தெரியலையே, பேக் சைட்ல மூக்குக்கு அனுப்பி அது ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், அது பிறகு பார்க்கலாம். கற்பனை, எந்த கற்பனை பண்ணினால் அல்லாஹ் படைத்திருக்கிற இந்த வடிவமைப்பை இப்படி மாற்றினால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லவே முடியாது. அவ்வளவு சிறப்பாக அல்லாஹ் படைத்ததுதான் அழகு, அல்லாஹ் படைத்ததுதான் அலங்காரம் என்று மெச்சுகிற வகையிலே அதனுடைய வடிவமைப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அழகு இருக்கிறது. வெறுமனே ஒரு தோற்றத்திலே, ஒரு இடத்திலே, ஒரு பொருளிலே மட்டுமல்ல, நம்முடைய பேச்சிலே அழகு இருக்கிறது, நம்முடைய செயலிலே அழகு இருக்கிறது, நம்முடைய சிந்தனையிலே அழகு இருக்கிறது, நம்முடைய உழைப்பிலே அழகு இருக்கிறது. இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்களை நாம் பார்க்கிறோம் உழைப்பிலே அழகற்றவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். உழைப்பு என்பதிலே, உழைப்பு என்றால் அதிகபட்சமாக எவ்வளவு சிறப்பாக உழைத்து பொருள் ஈட்டுவதுதான் உழைப்பதனுடைய மிக முக்கியமான நோக்கமாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவது எப்படி, அதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது? ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர் கூட அந்த துறையிலே எப்படியெல்லாம் சம்பாதித்து விட முடியும் என்று யோசித்து யோசித்து அதில் உன்னதமான நிலை, அழகான நிலை, அலங்காரமான நிலை, மற்றவர்கள் பார்த்து வியக்கிற நிலையை அந்த பொருளை ஈட்டுகிறோமா? போதும்பா, வந்த வரைக்கும் இறைவன் கொடுத்ததை திருப்தி அடைதல் என்பது வேறு. ஆனால் அதற்காக வேண்டி உழைக்காமல் இருப்பதற்கு அதையே காரணமாக சொல்வது என்பது வேறு. இறைவன் கொடுத்ததிலே திருப்தி என்பது என்ன? எவ்வளவு உழைச்சாலும் அந்த கடைசியில் ரிசல்ட் இன்னைக்கு 200 ரூபாய் எனக்கு அல்லாஹ் கொடுத்தது போதும்பா, அப்படி அந்த முடிவுக்கு வா, உன் மனசு திருப்தி அடையும், தப்பு கிடையாது. ஆனா உழைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் கொடுத்தது போதும்பான்னா இப்ப உழைக்காமல் சோம்பேறித்தனமாக இருப்பதற்கு இவன் அதை பாதமாக பயன்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், சில முஷ்ரிக்குகள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்கள் முஷ்ரிக்காக இருந்திருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் நாடி இருந்தால் நான் சிரிக்க வைத்திருக்க மாட்டேன். நான் ஏன் சிரிக்க வைக்க தெரியுமா? அல்லாஹ் நாடினால சிரிக்க வைக்கேன் அப்படின்னு சுலதா காலத்தில் வாழ்ந்த சில முஷ்ரிக்குகள் சொன்னதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வேறுபாடு? அவர்களுக்குமே இவர்களுக்கு என்ன வேறுபாடு? அல்லாஹ் நாடுறது கிடைக்கும் அப்படின்னா நீ அதற்கு என்ன முயற்சித்தாய்? ஒரு தொழிலை, குறிப்பிட்ட தொழிலை தேர்ந்தெடுத்துக் கொண்டவன் அந்த தொழிலை திறம்பட செய்து உலகம் வியக்கிற வகையிலே அதை அழகாக செய்து, அழகுற செய்து, மற்றவர்கள் எல்லாம் பிரமித்து பார்க்கிற வகையிலே செய்ய வேண்டும் என்கிற உணர்வு ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாத மக்கள் அதிலே தன்னிலை அடைந்து மேலே 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 முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் கொடுத்தது போதும் என்ற அந்த வாதத்தை தவறான இடத்திலே பொருத்தி பார்த்து
தன்னைத்தானே சுருக்கி 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 கீழ்நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற ஏராளமான முஸ்லிம்களை பார்க்க முடிகிறது. எனவே எல்லாவற்றிலும் அழகு இருக்கிறது. அந்த அழகை மேம்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆடு மாடுகளை மேய்க்கிற அந்த ஆடு மாடுகள் கொடுக்கப்பட்ட செல்வங்களை பற்றி சொல்லுகிற பொழுது அதை மேய்த்து செல்கிறீர்களே, அதிலே ஒரு அழகு இருக்கிறது. வலக்கும் பீஹா ஜமாலும் ஹீன துரிய ஹூனவ ஹீன தஸ்ராஹும். நீங்கள் கால்நடைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்டிருக்கிற அந்த கால்நடைகளை காலையிலே ஓட்டி செல்கிறீர்கள், மாலையிலே திரும்ப கொண்டு வருகிறீர்கள். வலக்கும் பீஹா ஜமால், அதிலே உங்களுக்கு அழகு இருக்கிறதே. ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போய் ஆடு மேய்க்கிறான், மாடு மேய்க்கிறான், என்னமோ அழகு அச்சதாக, அது ஒரு கீழ்த்தரமானதாக, அது குறைவானதாக மதிப்பிடப்படுகிறது. ஆனால் அதிலே அழகு இருக்கிறது. ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது கூட அதை கூட அழகா சிறப்பா செய்யும். எதை செய்தாலும் சிறப்பு. கக்கூஸ் கழுவுற வேலையை செய்ய மார்க்கெட்ல தப்பு கிடையாது. ஆனால் அந்த கக்கூஸ் கழுவுறதுல எக்ஸ்பர்ட் ஆயிருக்கு. அவன் கையில கொடுப்பா, 500 கூட 500 கொடுத்தாலும் பளிச்சுன்னு அப்படி சூப்பரா கக்கூஸ் கழுவிட்டு போவான். சொல்லட்டுமே, அதனை கேவலமா, அதனை இழிவா, தான் செய்வதை சிறப்பாக செய்வது, தான் செய்வதை உயர்வாக செய்வது, எதிலும் உன்னதம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிற தமிழிலே. வாய்ப்பு கிடைத்தவர் வாசித்து பார்க்கலாம். அது மார்க்கம் சார்ந்தது அல்ல, இஸ்லாமியர் அல்லாத வேறொருவாறு எழுதப்பட்டிருக்கிறது. எதிலும் உன்னதம், தி எக்ஸலண்ட் என்று பெயரிட்டு எதிலும் உன்னதம் என்று ஒரு துறை பெயரோடு வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம். வாசித்து பாருங்கள். உன்னதமான செயல்கள், தங்களுடைய செயல்களால் உன்னதமான இடத்திற்கு உயர்ந்த மக்களை பற்றிய சில வர்ணனைகள் அதில் பேசப்படுகிறது. படிக்கிற பொழுது நமக்கே ஒரு பெரும் ஆர்வமும் ஆச்சரியம் ஏற்படுகிறது. ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்க வேண்டிய பண்பு, திருமறை குர்ஆன் பேசுகிற பண்பு, நபிகளார் பேசுகிற பண்பு, அந்த பண்பு நம்மளத்தை மேம்பட வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நபிகளார் அதைத்தான் நமக்கு போதிக்கிறார்கள். எனவே நாம் செய்கிற அனைத்தையும் சிறப்பாக செய்கின்றவர்களாக. ஏனெனில் அழகு குறைகிற பொழுது அங்கே அருவருப்பு வந்து அந்த இடத்திலே அமர்ந்து கொள்கிறது. அழகு குறைகிற பொழுது, செயலிலே அழகில்லை என்று சொன்னால், பேச்சிலே அழகில்லை என்று சொன்னால் அது மற்றவர்களால் ரசிக்கப்படாது. அழகா வெட்கம் எதிலே சேருகிறதோ அது அதை அழகுபடுத்தி விடுகிறது என்கிறார்கள் நபியவர்கள். வெட்கத்தோடு ஒரு காரியத்தை செய்கிறவன் அருவருப்பாக பிறர் பார்த்து அருவருப்படுகிற வகையிலே ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். சாப்பிடுகிற பொழுதே சில மனிதர்களை பாருங்கள், அவர்கள் சாப்பிடுகிற தட்டை பார்த்தாலே அழகா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் மொத்த தட்டையும் காலி பண்ணி, இந்த தட்டுல ஏற்கனவே சாப்பிட்டாங்களா இல்லையா டவுட் வர்ற அளவுக்கு சாப்பிட்டு முடிக்கிற பொழுது தட்டை சுத்தமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு எந்த அருவருப்பும் ஏற்படாது. சில பேர் வந்து உட்கார்ந்த உடனே அப்படி பாத்தி கட்டி அள்ளி ஊத்தி மோர் அப்படியே உருட்டி போட்டு அப்படியே கீழே ஒரு உரிவா பாருங்க. பக்கத்துல உள்ளவன் ஏண்டா இங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட வந்தோம் நினைக்கிற அளவிற்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. அப்படி கையை 2 உதறி அப்படியே பக்கத்துல கூட சோறு தெரிக்க, எச்சில் பறக்க. அவரிடத்துல வெட்கமில்லை என்று அர்த்தம். வெட்கம் ஒரு செயலிலே சேர்கிற பொழுது அது அந்த செயலை அழகுபடுத்தி விடும். மென்மை ஒரு செயலிலே கலக்கிற பொழுது அது அந்த செயலை அழகுபடுத்தி விடும். நபிகளாருடைய போதனை. அப்ப மென்மையாக பேசுங்கள், மென்மையாக நடத்தில், வெட்கத்தோடு நடத்தில், செயலில், பேச்சில், அன்றாட நடவடிக்கைகளில் அனைத்திலும் அழகாக பிறர் பார்வையிலே அழகுற தெரிய வேண்டும். அதனால்தான் வெள்ளிக்கிழமையிலே அனைவரும் பார்க்கிற வகையிலே நாம் கூடுகிறோம். அதற்கு தான் நபியவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். வெள்ளிக்கிழமை நீங்கள் பள்ளிக்கு வருகிற பொழுது நபியவர்கள் தலைக்கு எண்ணெய் பூசுவார்கள், நறுமணம் பூசுவார்கள், இருக்கிற ஆடைகளில் நல்ல ஆடையை தேர்ந்தெடுத்து அணிந்து கொள்வார்கள். அதுவெல்லாம் எதற்கு? பிறர் பார்வையில் என்னுடைய தோற்றத்தை அழகுரை காட்டுவது. கணவன் மனைவி என்கிற அந்த உறவின் நெருக்கத்தை பற்றி பேசுகிற பொழுது அவருடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு ஓமான சொல்லை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. ஆடை என்கிற சொல்லில் 1000 பொருள்கள் உண்டு. அது ஆடைதான் உன்னை அடுத்தவருக்கு மத்தியில் நீ எப்படிப்பட்டவன் என்கிற ஒரு சிறிய இமேஜை, ஒரு கற்பனையை அவர்களுடைய உள்ளத்திலே தோற்றுவிக்கிறது. எனவே அனைத்திலும் சிறப்பாக, அனைத்திலும் அழகாக, அனைத்திலும் அலங்காரமாக செயல்படக்கூடிய பண்பு என்பது மார்க்கம் விரும்பிய பண்பு, விரும்புகிற பண்பு, போதிக்கிற பண்பு. அந்த பண்பை கடைபிடித்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.